நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மீண்டுமாக இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் என்னை காப்பாற்றுவார்? யாரால் என்னை காப்பாற்ற முடியும்? இன்றைக்கி எனக்கு என்ன சூழ்நிலை தெரியுமா? யாருமற்ற ஒரு சூழ்நிலை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னை கவனிக்கவில்லை. எனக்கு குழந்தையே இல்லை, என்னை காப்பாற்ற யாருண்டு? என் கணவன் இல்லை, மனைவி இல்லை, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த டிவி முன்னாடி நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால், நம்மை காப்பாற்ற ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய கர்த்தர், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை நாம் பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, எதை? அவருடைய திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு கொடியும் அவர் காப்பாற்றுகிறார். நாம் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை தேவன் காப்பாற்றுகிறார். நம்ம அப்படியே அழைச்சி வந்து விட்டுட்டு அப்படியே பேசாமல் பார்க்காது போகிற தேவனை அல்ல, நம்மை பராமரிக்கிற, நம்மை காப்பாற்றுகிற, நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மை காப்பாற்றுகிறார், ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார். ஒருவேளை நம்மை பெற்றவர்கள் சொல்லுவாங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன். நம்ம கணவர் சொல்வார், நான் உன்னை காப்பாற்றுவேன். பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா நான் படித்து வேலைக்கு போய் உன்னை அழகாக காப்பாற்றுவேன். ஒன்றும் நடக்காது. ஆனால் நம்மை காப்பாற்றி என்று சொன்ன தேவன் நம்மை காப்பாற்றுவார். அவர் நான் அதை காப்பாற்றி, ஆமென், ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். அவர் எங்கே இருந்து காப்பாற்றுகிறார் என்று பார்ப்போமானால், சங்கீதம் 139:13 வாசிப்போம். பகுதியை, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆமென். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்தே நம்மை காப்பாற்றுகிறார். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு கரு உண்டானது தெரியும். ஆனால் நம்ம கரு எப்படி இருக்கும், என்ன வளர்ச்சி அடைகிறது என்பதை தாய்க்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த கருவில் இருந்தே நம்மை காப்பாற்றுகிறார். அந்த கரு சிதைந்து விடாதபடி ஒரு முழு உருவமாய் ஒரு குழந்தையாய் பிறப்பதற்கு நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தாயின் கற்பத்தில் இருந்தே, நாம் உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மை தாயின் கருவிலிருந்தே நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். எத்தனை தாய் பராமரித்து, என் கற்பத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது, நான் அதை பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பால் தாய். ஆனால் அதற்கு மேலாக நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். தாயின் கற்பத்திலேயே நம்மை காப்பாற்றுகிறார். அடுத்ததாக வாசிப்போம். சங்கீதம் 145:20. கர்த்தர் தம்மில் அன்புற யாவரையும் காப்பாற்றி, ஆமென். தாயின் கற்பத்திலே காப்பாற்றின தெய்வம், அவர் மேல் நம்ம அன்பு வைக்கிறோம் பாருங்க. அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் தெய்வம் என்று சொல்லி அவர் மேல் அன்பு கூறுகிறோம் பாருங்க. அன்றைக்கிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் அன்பு வைக்கிறோமோ, யார் மேலெல்லாம் அவங்களாம் நம்மளை காப்பாற்றுறாங்களா? இல்லவே இல்லை. வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அனுபவத்தோடு தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய அன்பு வைத்தேன் என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, அதாவது என்னுடைய சகோதரர் மேல், சகோதரி மேல் அன்பு வைத்தேன். எல்லார் மேலும் அன்பு வைப்பேன். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகள் என்று சொல்லி போய்விடுவார்கள். நம்முடைய நிலைமை கொஞ்சம் கீழே வரும் பொழுது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மிடத்தில் எதையாவது இவங்க கேட்டு விடக்கூடாது, எதையாவது அபகரித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி நம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் தான் நிறையா. ஆனால் தேவன் அப்படி அல்ல. நாம் அன்பு கூறும் பொழுது, அவர் என் தெய்வம், வேறு யாரும் எனக்கு இல்லை, நீரே என் தேவன் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறார். என்னை நம்பி வந்துட்டா, வேற யாரையும் இவன் நினைக்கல, நான் போதும்னு வந்துட்டா,
என் வாழ்க்கையில் என் இயேசு போதும், என் கர்த்தர் போதும், என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்பி வந்துட்டா. அதனால் நான் அவளை காப்பாற்றுவேன். வாழ்க்கையில் 1990ஆம் ஆண்டு எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாரும் எனக்கு இல்லை ஆண்டவரே, என் கண் பார்வையற்று போயிட்டு நான் மறித்து விட வேண்டும், கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த காப்பாற்றுகிற தெய்வத்தை நோக்கி நான் கூப்பிட்டதனால் எனக்கு அவர் உண்மையுள்ள தெய்வம் என்று அன்றைக்கு தெரியாது. எதையோ நான் வணங்கினேன். ஆனால் என்னை காப்பாற்ற என் தேவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன். இன்றைக்கு வரை இந்த ஜீவன், இந்த பலன் எல்லாம் அவர் தந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை இந்த வார்த்தையினால் காப்பாற்றினார். நம்மை காப்பாற்றுகிற தெய்வம், வார்த்தையினால் காப்பாற்றுகிற தெய்வம் அவரே. அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. எனக்குள்ளா இந்த வார்த்தையாக இயேசு வந்து ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். நான் அவரில் அன்பு கூர்ந்தேன். அவர் என்னை நேசித்தார். எவ்வளவா என்னை நேசித்தது நிமித்தம் என்னை தேடி வந்தார். நான் கூப்பி நான் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு தேவன் என்னை தேடி வந்தார். தேடி வந்தது மாத்திரம் அல்ல, என்னை வாழ வைத்தார். இதுவரை என்னை நடத்துகிறார். என்னை அருமையாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். நல்ல தெய்வம் அவர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம். ஆமென். ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அன்பு கூர்ந்து நாம் விலகினாலும் அவர் விலக மாட்டார். என்னை நம்பி வந்த பிள்ளை, இந்த பிள்ளையை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன். இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க அவரை நம்பி வந்துட்டீங்க, அதனால உங்களை அவர் காப்பாற்றுவார். உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். இந்த உலகம் அன்பு வைக்காது, ஆனால் தேவன் அன்பு வைத்தால் அது உண்மையாகவே மெய்யாகவே நம்மேல் வைத்த அன்பு உண்மையுள்ளதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 25:20. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். ஆமென். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். இன்னைக்கு உலகத்துல சரீர பிரகாரமாக காப்பாற்றுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கீழே விழுந்தா தூக்கி விடுறவங்க இருப்பாங்க. வியாதி வந்தா மருத்துவர்கள் மருந்து கொடுத்து நம்ம காப்பாற்றுவாங்க. இப்படி பல விதத்தில் காப்பாற்றுவாங்க. ஒரு பசி வந்தால் சாப்பாடு கொடுத்து நம்ம காப்பாற்றுவாங்க. ஆனால் இங்கே உள்ளான ஒரு மனுஷன் ஆத்துமா இருக்கு பாருங்க, அதை காப்பாற்றத்தக்க ஒருவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். பாவத்தில் நான் துவண்டு போய் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் பாவம் தான் இருந்தது. எனக்கு தேவன் என்றால் யார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்த பொழுது அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என் ஆத்துமாவை அவர் காப்பாற்றினார். நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை காப்பாற்றுகிற நல்ல தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை காப்பாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா விடுதலையாக வேண்டும். எல்லா விதத்திலும் இந்த ஆத்துமா விடுதலையானதா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆத்துமாவை விடுதலையாக்குற நம்முடைய தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். உன்னுடைய ஆத்துமா விடுதலையாக இருந்தாதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விடுதலையோடு கூட வாழ முடியும். அந்த விடுதலை யாரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல மாத்திரம்தான் இந்த ஆத்தும ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆத்துமாவில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இந்த இயேசுவை நீ நம்பி வருவாயானால், ஒருவேளை இந்த இரவில் இந்த இயேசு யாருன்னு தெரியாது, என் ஆத்துமாவில் ஒரு விடுதலை இல்லை என்று நீ சொல்வாயானால், கர்த்தர் உன்னை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த டிவியை தற்செயலாய் பார்க்க வந்தாய், ஆனால் தேவன் நடத்துதலின்படி தேவன் உன்னை காப்பாற்றுவதற்காய் பார்க்க வந்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய ஆத்துமாவை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். தாயின் கருவிலே நம்மை கண்டெடுத்தார். அவர் மேல் அன்பு கூர்த்ததினால் நம்மை காப்பாற்றினார். இப்போ நம்ம ஆத்துமாவை விடுவித்து காப்பாற்றுகிற தேவன். அடுத்ததாக ஒரு மனிதனை தேவன் காப்பாற்றினார். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போம். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. போறங்க அப்படின்னு விடுற தேவன் அல்ல. தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் போன இடம்லாம் எப்படின்னு தெரியுமா? அவன் உயிருக்கு பயந்து உயிரை காப்பாற்ற அவன் சொல்கிற ஒரு சூழ்நிலையில் மரணத்துக்கு எனக்கு 1 அடி தூரம் தான் இருக்குது.
மரணம் என்னை எப்போ வேணாலும் சந்திக்கும். அவன் குகையில், கெபியில், வனாந்திரத்தில், காடுகளில், மேடுகளில், எல்லா இடங்களிலும் அவன் சுற்றி சுற்றி தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் சொல்கிறான், அந்த என்னை உயிரை காப்பாற்றுவதற்காக நான் ஓடிட்டுருக்கேன். ஆனால் அந்த தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை தாவீது நினச்சிருக்கலாம், நான் இங்கே ஓடினா தப்பிச்சிடலாம், இங்கே ஓடினா தப்பிச்சிடலான்னு. இல்லை, தாவீதை காப்பாற்றினது கர்த்தர். இன்றைக்கு இந்த இரவு வேளையில் என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை பயமுறுத்துகிறது. நான் போகிற இடத்துலலாம் தேவன் என்னை பாதுகாப்பாரா? எனக்கு விரோதிகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பேசுகிறார் உங்களோடு கூட. எனக்கு எதிராளிகள் அதிகமாக இருப்பது நிமித்தம் என் ஜீவன் எந்த நிமிஷத்தில் பறிபோகுமோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால், இந்த டிவியை நீங்கள் தற்செயலாய் அல்ல, தேவனுடைய நடத்துதலின்படி பார்க்கிறபடியால் உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறவர் நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் உங்களை காப்பாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை நமக்கு அருமையாய் கொடுத்திருக்கிறார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கு நீங்க போற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், நீங்க எங்க போனாலும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு நாளைக்கு மருத்துவமனைக்கு போகணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். மருத்துவம் எனக்கு கை கொடுக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த மருத்துவத்தை உங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறவர் அவர். நீங்கள் போகிற இடத்துல உங்களை காப்பாற்றுகிற தெய்வமும் அவர். நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தாயின் கருவிலை நம்மை காப்பாற்றுகிறார். அவர் மேல் நம்ம அன்பு கூர்ந்ததினால் நம்மை காப்பாற்றுகிறார். அவர் நம்மை ஆத்துமாவை விடுவித்து காப்பாற்றுகிறார். அடுத்ததாக நம்ம போன இடத்திலெல்லாம் நம்மை காப்பாற்றுகிறார். அதோடு விட்டாரா? இல்லை, அடிக்கடி நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வறண்டு போய் விடாய்த்து போய், ஆமென், ஹல்லேலூயா, வேதனை நிமித்தம், கண்ணீரின் நிமித்தம், உபத்திரவத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் நான் விடாய்த்து போனேன், வறண்டு போனேன். என் வாழ்க்கையில் வறட்சி 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 தான், ஒரு இல்லாமை, ஏழ்மை, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நான் வறண்டு போயிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மண்ணில் ஈரமே இல்லாதபடி இருக்காதபடி எப்போ ஈரமாக இருக்கணும். நல்ல ஒரு பசுமையான ஒரு இடத்துல, குளுமையான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு செடியை போல நம்மை வைத்திருப்பார். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார். அடிக்கடி நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து நம்ம சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்க பண்ணுகிற ஒரு தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும், அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் இந்த ராத்திரி வேளையில் தேவனை நாம் துதிப்போம். அடிக்கடி நீர் பாய்ச்சுகிற தேவன். தோட்டக்காரர் அந்த தோட்டத்தின் எஜமான் இருந்தால் தான் இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா தண்ணி பாய்ச்சுவாங்க. இல்லைன்னா எஜமான் வரமாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா, தோட்டத்தின் சொந்தக்காரர் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா, அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்க, தண்ணி பாய்ச்சுறதுல கொஞ்சம் என்ன பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அடிக்கடி எப்பெல்லாம் நமக்கு வறண்டு போகிறோமோ, எப்பெல்லாம் வேதனையின் விளிம்புக்கு போகிறோமோ, எப்பெல்லாம் உபத்திரவத்தில் உழண்டு கொண்டு இருக்கிறோமோ, எப்பெல்லாம் இனி எனக்கு வழியே இல்லை ஆண்டவரே என்று சொல்கிறோமோ, அப்பெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி ஆசீர்வதிக்கிற தேவன், அடிக்கடி நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன், நமக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு தேவன். அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ சேதங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணீர் பாய்ச்சி செழுமையாக இருக்கும். அதை பார்த்தா பொறாமை உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்க முடியாது. இவங்களை எப்படியாவது அழிக்கணும். நமக்கும் அவங்களுக்கு எந்த வம்பும் இல்லை. நிறைய பேர் சொல்கிற காரியம் தான், எங்கள் உறவுக்குள்ள, எங்களை குடும்பத்துக்குள்ள, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கள் மேலே பொறாமையாக இருக்காங்க. ஏன்? நீங்கள் நல்லா வாழ்கிறத அவங்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வெளியே வந்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சேதப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு, ஆமென், ஹல்லேலூயா.
யாரும் சேதப்படுத்திடக்கூடாது என் பிள்ளைய, யாரும் என் பிள்ளைய டச் பண்ணிடக்கூடாது, என் பிள்ளை மேலே யாரும் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கருசனை உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். அப்படி ஒரு மனிதனை கர்த்தர் சேதப்படுத்தாதபடி காத்தாரா? எடுத்து வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். தானியேல் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் நான் உமக்கு முன்னாடி குற்றமற்றவனாக இருந்தேன். ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருந்தான் தானியேல் குற்றமற்றவனாக இருந்தான். ராஜாவுக்கு முன்பாக நீதிகேடு செய்யலை. ஏன்னா தேசத்தில் நஷ்டம் வராதபடிக்கு உண்மையான கணக்குகளை காட்டின தானியேல் மேலே அங்கே இருந்தவங்க உள்ளே இருந்து சம்பாதிச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராஜாவை ஏமாற்றி நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி தான் நடக்கும். நாட்டில் ஒரு பெரிய அதிகாரி நான் லஞ்சமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே கீழே இருக்கிறவங்களாம் அவர் பேரை சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, லஞ்சம் வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்ததுனால, யாரையும் எதுவும் செய்ய விடாமல் ஸ்ட்ரிக்டாக நடத்துனதுனால எல்லாருக்கும் பொறாமை வந்துருச்சு. இவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. தேவனை ஆராதிக்கிறது தான் இவனுடைய பழக்கம். எப்போ 3 வேளை தேவனை தொழுது கொள்வான். தேவனிடத்துல போய் நிற்பான் முழங்கால் படியிட்டு. இவனை இதில் மாத்திரம்தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி ராஜாவை தவிர வேற யாரை வணங்குறவங்களே என்ன செய்யணும், சிங்கத்தின் கெபியில் போடணும்னு சொல்லி அந்த ஜனங்கள் இவன் மேலே பொறாமை கொண்டு இந்த காரியத்தை செய்தாங்க. இன்னைக்கு நாம அப்படிதான் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுறோம், உயர்த்தப்படுறோம், நம்ம உண்மையாக இருக்கிறோம். இதனாலேயே நிறைய பேர் நம்மளை என்ன செய்கிறாங்க, பகைக்கிறாங்க, பொறாமை கொள்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தானியேலை தேவன் விடுவித்தார். இன்னைக்கு உங்களையும் விடுவிப்பார். நான் உண்மையாக வாழ்கிறேன், எந்த நீதிக்கேடும் என்கிட்ட இல்லை, ஆண்டவருக்கு உண்மை, நான் உண்மையாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்கிறேன், ஆண்டவருக்காகவே வாழ்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனை. தானியேல் வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துச்சு. சிங்கத்தின் கெபியில தூக்கி போட்டாங்க. ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை என்ன செய்தாரா, தேவன் கட்டி போட்டாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, அந்த வார்த்தை என்ன சேதப்படுத்துது. என் இருதயம் பலவீனப்பட்டிருக்கு தெரியுமா. அவங்க பேசுன வார்த்தை எவ்வளோ பெருசு தெரியுமா. தேவையில்லாத வார்த்தை. நான் செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு சொன்னாங்க. நான் அந்த பாதையில் கடந்து போய் கொண்டு இருந்தேன். அப்போல்லாம் நான் ரொம்ப நினச்சி அழுவேன். 1 வருஷமாக நான் ரொம்ப அழுதேன். நான் செய்யாத ஒரு குற்றத்தை, நான் எடுக்காத ஒரு பொருளை எடுக்க நான் நினைத்தேன் என்று சொல்லி ஒவ்வொருவராய் பேசினாங்க. கடந்த மாதத்தில் கூட நான் அந்த வார்த்தையை கேட்டபோது, குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, இந்த பொருளை நீ அபகரிக்க இந்த இடத்திற்கு நீ போனாயான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது என்னுடைய இருதயம் கலங்கியது. ஆண்டவரே, நான் இந்த தவறை செய்யவில்லை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, இவங்க சொல்கிற பொருளை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா இவங்க வாய் அடைக்கப்பட்டுரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் என் தேவன். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவர் என் தேவன் என்று சொல்லி அவர்கள் ஒப்பு கொடுத்த போது 4வது ஒரு நபராய் அவர் உலாவினார் அல்லவா. அதே தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் செய்யாத குற்றத்தை செய்தீர்கள் என்று சொல்லி உங்கள் இருதயம் பலவீனப்பட்டு இருக்குமானால், உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்குமானால், அதன் நிமித்தம் உங்கள் இருதயம் சேதப்பட்டு இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மை சேதப்படுத்தாது. அந்த வார்த்தை அன்றிலிருந்து எனக்கு அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இந்த காரியத்தை குறித்து கலங்காத, நான் உன்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நான் தான் உன் தேவன், நீ அறிக்கை பண்ணினதுனால நான் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, அந்த வார்த்தை உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு காப்பாற்றுவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாய் நாம் குற்றமற்றவர்களாய் வாழும் பொழுது, நீதி கேடு செய்யாதவர்களாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார்.
அந்த சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் மனிதர்களுடைய வாயை கட்டுவார். அதோடு விட்டாரா? இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நம்மை காக்கிறார். ஒருவேளை நம்மை காக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம், ஜாமக்காரர்கள் கூட மறந்து போய் தூங்கி விடுவார்கள். நம்ம வீட்டில் காவல் காக்கிறவர்கள் கூட காவல் காக்க மறந்து போவார்கள். ஆனால் நம்மை காக்கிற தேவன் இரவில் எந்த பூச்சியும் விஷப்பூச்சிகளோ நம்மை அணுகாதபடி நாம் தூங்கும் பொழுது அவர் விழித்திருந்தே நம்மை பாதுகாக்கிறார். நான் காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் உன்னை காப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே நம்மை காப்பார். இந்த இரவு வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த வேளையில் என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை, நான் விடாய்த்து போயிருக்கிறேன், எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை என்று சொன்ன ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. அதோடு மாத்திரம் அல்ல, யார் இவர்களை சேதப்படுத்தாதபடி, யாருடைய வார்த்தைகள் இவர்களை புண்படுத்தாதபடி, யாருடைய வார்த்தைகள் இவர்களை காயப்படுத்தி ஆண்டவரை ரணமாய் மாறாதபடி கர்த்தர் இவர்களுடைய காயங்களை கட்டும் ஆண்டவரே. சேதம் இவர்களுக்கு எவ்விதத்திலோ, மந்திரத்திலோ, சூனியத்திலோ, பில்லி சூனியத்திலோ கர்த்தாவே துதிக்கிற ஏவல் எந்த வல்லமையினால் இவர்கள் சேதப்படாதபடி இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொன்ன தேவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் விடுவியும். இப்படி நாமத்தை மேம்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.